ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நிறைய விஷயங்கள் அன்சர்டனிட்டி ஓரளவுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாம அன்சர்டனா இருக்கு. இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி வருகிறது. எந்தவித காம்ப்ரமைஸ் இன்றி உங்களுக்கான பூஜையை தனிப்பட்ட முறையில் செய்து அதனை நேரலையில் நேரடியாக காணுங்கள். பூஜையை முன்பதிவு செய்ய இந்த எண்ணிற்கு அழைக்கவும். வணக்கம். இந்த பர்டிகுலர் வீடியோல ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு கப்பல்ல போற மாதிரி இருக்கும். மேலும் கிழமா தான் இருக்கும். சோ நிறைய விஷயங்கள் அன்சர்டனிட்டி ஓரளவுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாம அன்சர்டனா இருக்கக்கூடிய ஒரு 1 இயரா இருக்கும். அதுல முக்கியமா நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நடக்கும். பெரிய அளவுல நீங்க எதிர்பார்க்கிற மாற்றங்கள்லாம் நடக்காது. அதே மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் என்னன்னா, இப்ப நீங்க சின்ன சின்னதா டிராவல் நிறைய பண்ணலாம். இல்லனா வீட்டுக்குள்ளாரே சின்ன சின்ன மாற்றங்கள் நிறைய பண்ணலாம். வீடு கிளீன் பண்றது, வீட்டுல சில விஷயங்கள் மாத்துறது, பர்னிச்சர் மாத்துறது, அந்த மாதிரி ரொம்ப கம்மியான சேஞ்சஸ் தான் நடக்கும். மற்றபடிக்கு உங்களுடைய கூட பிறந்தவங்க, உங்களுடைய அப்பா, உங்களுடைய குரு ஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப பாண்டிங்கா இருக்கும். அந்த குரு ஸ்தானத்துல இருக்கிறவங்க மூலியமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வர 1 இயர் நடக்கும். அது மட்டும் இல்லாம ரிஷப லக்னக்காரர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பர்டிகுலர் பீரியட் அப்படின்னு சொன்னா, நீங்க ஃபாஸ்ட் சேஞ்ச் எதிர்பார்க்கறீங்க, இல்ல நான் பர்டிகுலர் எனக்கு இந்த மாதிரி லைஃப் பிடிக்கல, நான் சேஞ்ச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு வருஷம் பயன்படுத்திட்டு இடம் மாற்றம் உங்களால ஈஸியா பண்ண முடியும். இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க ட்ரை பண்ண ஈஸியா கிளிக் ஆகும். இப்ப நான் வேற ஊருக்கு போகணும், நான் வேற கண்ட்ரிக்கு மாறணும், விசா ட்ரை பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துக்குள்ளார நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம். இப்போ உங்க குடும்பத்தினருக்கு யாருக்காவது கல்யாணமோ இல்ல அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சோ ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மாதிரி சேர்ன் உடைய ஒரு டைம் அப்படின்றத சொல்லலாம். மற்றபடிக்கு ரொம்ப பாசிட்டிவான டைமா இருக்கும். அடுத்து வர வீடியோல மிதுன ராசிக்காரர்கள் மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்றத